Hello everyone, welcome to Katrathu Kaivinai. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஸ்டார் ஸ்டிச் பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பர்ஸ்க்கு நான் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணிருக்கேங்க. செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. பார்க்கிறதுக்கும் ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த பர்ஸ் பேட்டர்ன் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம கட்றது கைவினை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூணு ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பர்ஸ் பேட்டர்ன் போடுறதுக்கு நான் வந்து இன்னைக்கு பர்ஸ் த்ரெட் யூஸ் பண்றேன். இதோட thickness பாத்தீங்கன்னா 1.5 mm பர்ஸ் த்ரெட். அப்புறம் ஹூக் சைஸ் வந்து 3.5 mm ஹூக். இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு நீங்க வந்து 3 mm ல இருந்து 3.5 mm இல்ல 4 mm வரைக்கும் கூட நீங்க ஹூக் சைஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பர்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். நான் இன்னைக்கு ப்ளூ கலர் yarnல ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுறலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நமக்கு வேணும்ன்ற அளவுக்கு ஃபவுண்டேஷன் செயின் போட்டுறலாங்க. நான் வந்து இன்னைக்கு 40 ஃபவுண்டேஷன் செயின் போட போறேன். நீங்க பர்ஸ் சின்னதா போடுறதா இருந்தா ஃபவுண்டேஷன் செயின் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. சப்போஸ் பெருசா போடுற மாதிரி இருந்தா ஃபவுண்டேஷன் செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் செயின் ஃபுல்லா போட்டுட்டேன். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுறேன். எப்பவுமே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம வர்க் பண்ண போறோம். அதனால ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டா தப்பு இல்ல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டாவது செயின்ல ஒரு சிங்கிள் crochet பண்ணிருங்க. இந்த ஃபவுண்டேஷன் செயின்ல ஃபுல்லா லாஸ்ட் செயினுக்கு பிஃபோர் செயின் வரைக்கும் சிங்கிள் crochet ஃபுல்லா போட்டுட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லா சிங்கிள் crochet பண்ணிட்டே வாங்க. பாருங்க லாஸ்ட் பிஃபோர் செயின் வரைக்கும் நான் சிங்கிள் crochet ஃபுல்லா போட்டேன். இப்போ லாஸ்ட் செயின்ல ஒரே செயின்ல ரெண்டு வாட்டி சிங்கிள் crochet பண்ணனும். ஒரு சைடு ஃபுல்லா நம்ம சிங்கிள் crochet பண்ணியாச்சு. அடுத்த சைடுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செயின்ல நம்ம ரெண்டு வாட்டி சிங்கிள் crochet பண்ணனும். இப்போ இருக்கிற எல்லா செயின்லயும் நம்ம ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணிட்டே வரணும்ங்க. லாஸ்ட் செயின்ல மட்டும் ரெண்டு வாட்டி சிங்கிள் crochet பண்ணனும். இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுல வந்து ஃபுல்லா நான் சிங்கிள் crochet பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் செயின்ல மட்டும் ரெண்டு வாட்டி சிங்கிள் crochet பண்ணிரலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்லையா செயினா, அதுல வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிரலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டார் ஸ்டிச் போடுறதுக்காக செயின் 3 போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. செயின் 3 போட்டாச்சு. எப்போதும் போல ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டாவது செயின்ல yarn over பண்ணிருங்க. மூணாவது செயின்லயும் yarn over பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ரொம்ப நியரஸ்டா இருக்கிற செயின்ல ஒரு வாட்டி yarn over பண்ணுங்க. நமக்கு வந்து 4 ஸ்ட்ராண்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 ஸ்ட்ராண்ட் வேணும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு செயின்ல ரெண்டு வாட்டி yarn over பண்ணிட்டு அப்படியே புல் ஓவர் பண்ணிருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு சிங்கிள் crochet பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஐஸ்ல தாங்க வர்க் பண்ண போறோம். இந்த சிங்கிள் crochet பண்ணது தான் ஐஸ். இதுல வந்து ஒரு வாட்டி yarn over பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற செயின்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட்ல மட்டும் yarn over பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற வெரி ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரு வாட்டி yarn over பண்ணீங்கன்னா 4 ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். இப்போ வந்து மறுபடியும் ரெண்டு செயின்ல வந்து yarn over பண்ணிருங்க.
பண்ணிட்டா நமக்கு 4 ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். இப்போ அப்படியே நீங்கள் வந்து புல் ஓவர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இன்னொரு வாட்டி நான் போட்டு காட்டுறேன். இந்த ஐஸில் வந்து ஒரு வாட்டி yarn over பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ராண்டில், அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராண்டில் மட்டும் yarn over பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வர 3 செயினில் yarn over பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். அப்படியே நீங்கள் புல் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஸ்டார் ஸ்டிச் பேட்டர்ன் கிடச்சிரும். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக வந்து இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. அடுத்து வந்து எப்படி போடணும், என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாக இந்த ஸ்டார் ஸ்டிச் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு இப்போ நம்ம செயின் 3 போட்டோம் இல்லையா, அதோட டாப் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோ நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம ஐஸில் தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து செயின் 2 போட்டுடுறேன். செயின் 2 போட்டுட்டு yarn over பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும் எல்லா ஐஸ்லேயும். 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிட்டா நம்ம வந்து ஸ்டார் ஸ்டிச் அழகாக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ அடுத்த ஐஸில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். செயின்ஸ் எதுவுமே போடாமல் அப்படியே ஜஸ்ட் yarn over பண்ணிவிட்டு இந்த ஐஸில் 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிடலாம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா ஐஸ்லையும் 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே. இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், ஸ்டார் ஸ்டிச் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரவுண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி போட போகிறேன். இப்போ இதோட டாப் செயினில் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். நம்ம செயின் 2 போட்டோம் இல்லையா, அதோட டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த ரோவுக்கு நான் எல்லோ கலர் yarn ஜாயின் பண்ணுறேன். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் 3 செயின்ஸ் போட்டுடலாம் ஸ்டார் ஸ்டிச் போடுறதுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. 2வது செயினில் yarn over பண்ணுங்க. அடுத்து 3வது செயினில் ஒரு வாட்டி yarn over. நெக்ஸ்ட்டு வர 3 செயினுக்கு yarn over பண்ணுங்கள். நமக்கு வந்து 6 ஸ்ட்ராண்டு கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட் ரோவில் போட்டோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். என்னென்னா நம்ம இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி போடுறோம். இப்போது 6வது ஸ்ட்ராண்டும் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ எல்லா ஸ்ட்ராண்டையும் சேர்த்து ஒரு வாட்டி புல் ஓவர் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நம்ம ஃபஸ்ட் ரோவில் போட்ட பேட்டர்ன் தாங்க. ஐஸில் ஒரு வாட்டி yarn over பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ஸ்ட்ராண்டில் yarn over பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற 3 செயின்லேயும் yarn over பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 6 ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். அப்படியே நம்ம புல் ஓவர் பண்ணிட வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. இப்போ இதே பேட்டர்ன் தாங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஐஸில் ஒரு வாட்டி yarn over பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ராண்டில் yarn over பண்ணிவிட்டு 3 செயினுக்கு கண்டினியூஸாக நம்ம yarn over பண்ணால் 6 ஸ்ட்ராண்டு கிடைக்கும். எல்லா ஸ்ட்ராண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு வாட்டி புல் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. ஃபுல்லாக இதே பேட்டர்ன் போட்டுகிட்டே வாங்க. அடுத்து நம்ம எப்படி போடணும்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த ரவுண்டு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து எப்படி போடணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவுண்டோட டாப் செயின் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் 1 போட்டுட்டு எல்லா ஐஸ்லேயும் நான் வந்து 2 வாட்டி ஹாஃப் டபுள் crochet பண்ணுறேன். ஒரு செயின் இல்லை 2 செயின் எத்தனை செயின் வேணாலும் போடலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 செயின் போட்டு ஹாஃப் டபுள் crochet பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு செயின் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்லா ஐஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஹாஃப் டபுள் crochet பண்ணிடுங்க. இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே பேட்டர்ன் தாங்க. ஐஸ் எல்லாத்துலேயும் நம்ம 2 வாட்டி ஹாஃப் டபுள் crochet பண்ணணும். இந்த ரவுண்ட் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற ஹைட் அளவுக்கு நீங்கள் ஸ்டார் ஸ்டிச் பேட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து இன்றைக்கி 4 ரவுண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பர்ஸ் இந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதை வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்து எல்லோ கலர் யானை விட்டுட்டு ப்ளூ கலர் யானை எடுத்துடுறேன். இதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நான் சிங்கிள் crochet பண்ண போகிறேன் எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி. இப்போ நான் போடுறத வந்து ஃபினிஷிங் ரவுண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக கடைசியாக இந்த சிங்கிள் crochet ரவுண்ட் நான் போடுறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 ரோ வரைக்கும் சிங்கிள் crochet ரவுண்ட் போட போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வேணுன்ற அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு இன்னும் ஒரு ரவுண்டு நான் எக்ஸ்ட்ரா போட போகிறேன். பாருங்கள் நான் வந்து 2 ரவுண்டு போட்டிருக்கேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் மார்க்கர் வச்சு கொஞ்சமாக மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா பட்டன் ஹோல் வைக்கிறதுக்காக இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கேங்க. இதுலேயும் வந்து நான் கொஞ்சம் சிங்கிள் crochet பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு செயின்ஸில் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணுங்க. இந்த மார்க்கிங் இருக்குது இல்லையா, இது முடிகிற வரைக்கும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2வது ரவுண்ட் போடுறப்ப ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இப்போ 2வது ரோக்கு செயின் 1 போட்டு திருப்பிட்டு எல்லா செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணியிருக்கணும் இல்லையா, அது வரைக்கும் சிங்கிள் crochet பண்ணிகிட்டே வாங்க. தேர்ட் ரோக்கும் செகண்ட் ரோ பேட்டர்ன் தாங்க. செயின் 1 போட்டுட்டு எல்லா செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணிகிட்டே வரணும். இப்படி செயின் 1 போட்டுட்டு எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு வேணுன்ற ஹைட் வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வரலாம். நான் வந்து ஒரு 4 ரவுண்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். இப்போ செயின் 1 போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஒரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணுங்க. அடுத்து செயின் 4 போட்டுட்டு செயின்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. 4வது செயினில் ஒரு சிங்கிள் crochet பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி செயினில், அதாவது 4வது செயின்ன்றது 5th செயினாக வரும். இப்போ வந்து 6வது செயினில் ஒரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுட்டு ஃபுல்லாக இந்த 6 செயினுக்கும் நம்ம சிங்கிள் crochet பண்ணிகிட்டே வரணும்.
நம்ம 4 செயின்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் 4 வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ கடைசி செயினில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு இந்த ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து செயின் 1 போட்டுட்டு நம்ம எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். நான் வந்து இந்த ரோவோட நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பட்டன் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பட்டனாக தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து 4 செயின்ஸ் வரைக்கும் போட்டிருந்தேன். நீங்கள் இதை விட சின்ன பட்டனாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 செயின் இல்லை 3 செயினோடு நிறுத்திட்டு நீங்கள் வந்து பட்டன் ஹோல் வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை வந்து நம்ம நாட் போட்டுட்டு ஹைட் பண்ணி விட்டுடலாம். பட்டனையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இந்த பர்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். பர்ஸ்க்கு நான் வந்து லைனிங் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பட்டனும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைனிங் வந்து நான் ரெடிமேட் லைனிங் தாங்க கொடுத்துருக்கேன். இது வந்து நிறைய இடத்துல நமக்கு சேல் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஸ்டார் ஸ்டிச் பேட்டர்னில் நம்ம பர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.